எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆகவே இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மிக எளிமையாய் சொல்லித்தரார். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். இதோடைய அர்த்தம் என்னன்னா, நம்முடைய உயிர், ஆவி, ஆத்மா, சரீரம் இதெல்லாம் இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை குழந்தைகள் ஏற்றுக்கொள்வது போல. ஒரு குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது, தப்பா ரைட்டா, நல்லதா கெட்டதா, விஷமா பாசமா என்பதெல்லாம் சாக்லேட் கொடுத்தோன்னா அப்படி வாங்கிக்கும். குழந்தைகளை போல இந்த வார்த்தையில் எளிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எளிமை அதுதான் நமக்கு வலிமை. அப்போ துயரம் யாருக்குமே அப்பா துயரமே எனக்கு வேண்டான்னு தான் சொல்லுவோம். ஆனால் துயரம் படுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர்கள். துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள். என்னப்பா துன்பத்தை போய் இதான் பாக்கியம் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, துயரம் என்பது நமக்கு துயரம் அல்ல, நம்ம வாழ்க்கையை உயரமாய் உயர்த்துகிற ஒரு ஏணி. ஒரு சின்ன பாடு கஷ்டம் வந்தால் அது 1000 பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதனால தான் துன்பப்படுகிற பாக்கியவான்கள். இப்போ சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் டொனால்ட் ட்ரம்ப், இந்த நெத்தனியா எல்லாம் குண்டு போட்டுக்கிட்டு நாட்டையே பாழாக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். தேவன் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு சமாதானத்தை தந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும். இந்த உலகத்தில் யாரை ஆளுகை செய்யணும்? தன்னைத்தானே ஆளுகை செஞ்சு யாருக்கும் துன்பத்தை தராதபடி. துயரம் வந்தாலும் தேவனை சார்ந்து வாழும்போது துயரம் அல்ல, வாழ்க்கையை உயரமாய் கொண்டு போகிற அற்புதமான ஆலோசனை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்த உலக ஜனங்கள் வேதத்தை வாசித்து பாடு போராட்டம் நம்ம பேரில் பொய்யாய் தீமையான மொழியை சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் அப்படியே செஞ்சாங்க. உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து, அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிங்க, அதுக்கு பின்னாடி ஊழியக்காரர்கள், எத்தனை பாடுகள், எத்தனை மரணங்கள், எத்தனை போராட்டங்கள் எல்லாம் எதுக்கு? நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க. இங்கே அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் 100 பலன் பரலோகத்தில் உண்டு. இம்மையிலையும் மறுமையிலையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவ ஆலோசனை கேட்டு தேவனுக்காக சாட்சியாக வாழுவோம். நம்முடைய எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செம்மையாய் தேவன் நம்மளை வழி நடத்தி உயர்த்துவார். ஆவியில் எளிமையாய் இருந்து வலிமையாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம் நாளை. ஆமேன்.